செங்கடலில் அமெரிக்க கப்பல்கள் மீதான தாக்குதலை நிறுத்த கவுதிகள் ஒப்புதல். அதிநவீன தனித்துவமான ராணுவ தொழில்நுட்பத்தின் போதுமான தொகுப்பை கொண்டுள்ள பாகிஸ்தான் ஆயுதப்படைகள். ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை. சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம். இஸ்ரேல் அமெரிக்க பிணை கைதியான எடன் அலெக்சாண்டரை விடுவிப்பதாக அறிவிப்பு. இந்தோனேசியாவில் மூழ்கிய கப்பல் 34 பேர் படுகாயம், பலர் உயிரிழப்பு. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். நேற்றைய தினம் இரவு மேற்கு ஜேமனின் ஹொடைடா மாகாணத்தில் உள்ள 3 துறைமுகங்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் வான்வெளி தாக்குதலை நடத்தியது. வெளியேற்ற எச்சரிக்கைகளை வெளியிட்ட சிறிது நேரத்திலேயே கொடைடா, ராஸ் இசா மற்றும் ஹஸ்ஸாலிப் துறைமுகங்களை இந்த தாக்குதல்கள் குறிவைத்தன. இதில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. தாக்குதலுக்கு முன்னதாக கொடைடா தொழிலாளர்கள் எரிபொருள் ஏற்றுமதிகளை பெற துறைமுகங்களை தயார் செய்து கொண்டிருந்ததாக உள்ளூர்வாசிகள் சின்குவாவிடம் தெரிவித்தனர். தாக்குதலுக்கு சுமார் 40 நிமிடங்களுக்கு முன்பு இஸ்ரேல் பொதுமக்களை அந்த பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு எச்சரித்ததாக கூறப்படுகின்றது. அன்றைய தினம் முன்னதாக பிரிட்டிஷ் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் கொடைடாவின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகங்களுக்கு அருகிலுள்ள கடல் பகுதிகளுக்கு அருகில் கப்பல்களை விலகிச் செல்லுமாறு அறிவுறுத்தி இருந்தன. வெள்ளிக்கிழமை இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதலுக்கு அந்த குழு பொறுப்பேற்றது. இது இஸ்ரேலிய அதிகாரிகள் இடைமறித்ததாக கூறினர். கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் சனாவில் டஜன் கணக்கானவர்களை கொன்று தலைநகரின் விமான நிலையத்தை அளித்ததற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 3 வணிக விமானங்கள் அடங்கும். ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல்கள் சமீபத்திய வாரங்களில் கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்களில் சமீபத்தை குறைக்கின்றன. அந்த பகுதிகளில் அதிகரித்து வரும் எரிபொருள் பற்றாக்குறைக்கு மத்தியில் கடந்த வாரம் கவுதிகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மத்தியஸ்தம் செய்ததாக ஓமான் அறிவித்தது. இதன் கீழ் கவுதி நிலைகள் மீதான அமெரிக்க வான்வெளி தாக்குதலை நிறுத்துவதற்கு ஈடாக செங்கடலில் அமெரிக்க கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த கவுதிகள் ஒப்புக்கொண்டனர். போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கும் உதவி வழங்குவதற்காக எல்லைக் கடவைகளை மீண்டும் திறப்பதற்கும் ஹமாஸ் ஞாயிற்றுக்கிழமை காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் அமெரிக்க பிணை கைதியான எடன் அலெக்சாண்டரை விடுவிப்பதாக அறிவித்துள்ளது. ஹமாஸின் மூத்த அதிகாரியும் குழுவின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவருமான கலீல் அல்-ஹையா ஒரு அறிக்கையில் ஹமாஸ் சமீபத்திய நாட்களில் அமெரிக்க நிர்வாகத்துடன் தொடர்பில் இருந்ததாகவும் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு பெரும் நேர்மறை காட்டியதாகவும் கூறினார். போர் நிறுத்தத்தை அடைவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக கடவைகளை திறந்து காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்கும் இயக்கம் எடன் அலெக்சாண்டரை விடுவிக்கும் என்று அல்-ஹையா கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவருதல், கைதிகள் பரிமாற்ற ஒப்பத்தை எட்டுதல் மற்றும் காசா பகுதியை நிர்வகிக்க ஒரு சுயாதீனமான தொழில்முறை அமைப்பை நிறுவுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு பேச்சுவார்த்தைகளில் உடனடியாக தீவிரமாக ஈடுபடவும் தீவிர பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் ஹமாஸ் தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். ஹமாஸின் மூத்த அதிகாரி சுகைல் அல்-ஹிந்தி 48 மணி நேரத்திற்குள் விடுதலை செய்யப்படும் என்று சின்குவாவிடம் தெரிவித்தார். 18 வயதான அலெக்சாண்டர் காசாவில் பிடிபட்டுள்ள கடைசி அமெரிக்க பிணை கைதி என்றும் நம்பப்படுகின்றது. ஜனவரி மாதம் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்டது. இதன் மூலம் சில பணைய கைதிகளை விடுவித்து 6 வார கால ஆரம்ப கட்டத்தில் மனிதாபிமான உதவிகளை வழங்க அனுமதித்தது. இருப்பினும் மார்ச் 1ஆம் தேதி முதல் கட்டம் முடிவடைந்த பின்னர் பேச்சுவார்த்தைகள் முறிந்தன. இதனால் கைதிகள் பரிமாற்றம் மற்றும் உதவி விநியோகம் இரண்டும் நிறுத்தப்பட்டன. இந்தியாவிற்கு எதிரான தாக்குதல்களில் பாகிஸ்தான் ராணுவத்தின் வழிகாட்டப்பட்ட நீண்ட தூர 10 ஏவுகணைகள் F-1 மற்றும் 2 ஆகியவற்றை பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் நேற்றிரவு உறுதிப்படுத்தியது. 2 மணி நேரம் தாமதமான பிறகு இரவில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் DGISPR அகமது ஷெரீப் சௌத்ரி இந்தியாவிற்கு எதிரான தாக்குதல்களில் பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் துல்லியமாக வழிநடத்தப்பட்ட நீண்ட தூர 10 ஏவுகணைகள் F-1 மற்றும் 2 அத்துடன் துல்லியமான வெடிமருந்துகள், நீண்ட தூர அலைந்து திரியும் கொலையாளி வெடிமருந்துகள் மற்றும் நீண்ட தூர பீரங்கிகளையும் பயன்படுத்தியதாக கூறினார். ஆபரேஷன் பென்ஜான் உன்மார்சோஸ் என்ற குறியீட்டு பெயரிடப்பட்டு ராணுவ நடவடிக்கையில் பாகிஸ்தான் சைபர் தாக்குதலை பயன்படுத்தியதாகவும் இந்தியாவிற்கு எதிராக டஜன் கணக்கான பாகிஸ்தான் ஆயுதமேந்திய ட்ரோன்களை ஏவியதாகவும் அவர் கூறினார். பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் மிகவும் அதிநவீன தனித்துவமான ராணுவ தொழில்நுட்பத்தின் போதுமான தொகுப்பை கொண்டுள்ளன. அவற்றில் சில மட்டுமே தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டன
என்று அவர் கூறினார். பாகிஸ்தான் விமானப்படையின் பொதுமக்கள் தொடர்பு இயக்குநர் ஏர் வைஸ் மார்ஷல் அவுரங்கசீப் அகமது மற்றும் கடற்படை துணைத் தலைவர் வைஸ் அட்மிரல் ராஜா ரப் நவாஸ் ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். மே 7ஆம் தேதி தொடங்கிய அனைத்து மோதல்களையும் நிறுத்தும் வகையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சனிக்கிழமை உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. ஜெனீவாவில் 2 நாட்கள் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகள் என்று தெரிவித்தனர். இது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பெஜிங்குடனான வர்த்தக போரின் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கலாம். மே 11 அன்று வெள்ளை மாளிகை ஒரு சீன வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவித்தது. ஆனால் விவரங்களை வெளியிடவில்லை என்று USA டுடே செய்தி வெளியிட்டுள்ளது. சீன இறக்குமதிகள் மீதான ட்ரம்பின் 145% வரிகள் உலகின் 2 பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையிலான வருடாந்திர வர்த்தகத்தில் $600 பில்லியன் கிட்டத்தட்ட நிறுத்திய சில நாட்களுக்கு பிறகு பெரும்பாலான பார்வையாளர்கள் எதிர்பார்த்ததை விட விரைவில் இந்த வெளிப்படையான ஒப்பந்தம் ஒன்று சேர்ந்தது. எவ்வளவு விரைவாக நாம் ஒரு உடன்பாட்டிற்கு வர முடிந்தது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். இது ஒருவேளை நினைத்த அளவிற்கு வேறுபாடுகள் அவ்வளவு பெரிதாக இல்லை என்பதை பிரதிபலிக்கின்றது என்று ஜெனீவாவில் இருந்து அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரேர் செய்தியாளர்களிடம் சுருக்கமாக கூறினார். அப்படி சொன்னாலும் இந்த 2 நாட்களில் நிறைய அடிப்படை வேலைகள் நடந்தன. ட்ரம்ப் சீனா மீது கடுமையான வரிகளை விதித்ததிலிருந்து அமெரிக்கா மற்றும் சீனாவின் உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையே சுவிட்சர்லாந்தில் நடந்த 2 நாட்கள் சந்திப்புகள் முதல் முறையாகும். பெய்ஜிங் அமெரிக்க ஏற்றுமதிகளில் 125% பழிவாங்கும் வரிகளுடன் பதிலளித்தது. வார இறுதியில் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு செல்லும் போது சீனா மீதான அமெரிக்க வரிகளை 80% குறைக்க ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்தார். இருப்பினும் இருதரப்பினரும் மறுபுறம் வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்டார்களா என்பது உடனடியாக தெரியவில்லை. மிக முக்கியமான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கிய கருவூல செயலாளர் ஸ்காட் பெஷன்ட் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தூதர் ஜெமிசன் கிரேர் ஒரு அறிக்கையில் கூறியதாவது, இந்த 2 நாட்களில் நிறைய அடிப்படை வேலைகள் நடந்தன. நாம் ஏன் முதலில் இங்கே இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் மிகப்பெரிய 1.2 டிரில்லியன் வர்த்தக பற்றாக்குறை உள்ளது. எனவே ஜனாதிபதி ஒரு தேசிய அவசர நிலையை அறிவித்து வரிகளை விதித்தார். மேலும் எங்கள் சீன கூட்டாளிகளுடன் நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் அந்த தேசிய அவசர நிலையை தீர்ப்பதற்கு எங்களுக்கு உதவும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என தெரிவித்துள்ளார். தென்மேற்கு சீனாவின் ஜிசாங் தன்னாட்சி பகுதியில் உள்ள ஜிகாஸ் நகரில் உள்ள லாஸ் கவுண்டியில் இன்று காலை 5:11 மணியளவில் 5.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். 28.91 டிகிரி வடக்கு அட்சரேகை மற்றும் 87.54 டிகிரி கிழக்கு தீர்த்த ரேகையில் மைய பகுதி கண்காணிக்கப்பட்டது. சீன பூகம்ப வலையமைப்பு மையத்தின்படி 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மாவட்டத்தின் உள்ளூர் அதிகாரிகள் சின்குவாவிடம் நிலநடுக்கம் வலுவாக உணரப்பட்டதாகவும் சில குடியிருப்பாளர்கள் விழித்து எழுந்ததாகவும் தெரிவித்தனர். நிலநடுக்கத்தை தொடர்ந்து கவுண்டி உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கியது. அதன் நகரங்கள் தாக்கத்தை மதிப்பிட்டன. மாவட்டத்திலிருந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுக்கள் மையப்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்தோனேசியாவின் பெங்குலு மாகாணத்தில் ஒரு மரக்கப்பல் மூழ்கியதில் 7 உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 34 பேர் காயமடைந்தனர் என்று மூத்த மீட்பு பணியாளர் குறிப்பிட்டுள்ளார். பெங்குலு மாகாண தேடல் மற்றும் மீட்பு அலுவலகத்தின் தலைவர் முஸ்லிகுன் சோடிக் இந்த சம்பவம் நேற்றைய தினம் ஜகார்த்தா நேரப்படி சுமார் 4:30 மணியளவில் நடந்ததாக தெரிவித்துள்ளார். 98 உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களை ஏற்றி சென்ற படகு டிகஸ் தீவில் இருந்து பெங்குலு நகரத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மூழ்கியது. கப்பல் பெங்குலு நகர நெருங்கி வந்தபோது பலத்த காற்று மற்றும் அதிக அலைகளுடன் மோசமான வானிலைக்கு மத்தியில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது என்று சோடிக் சின்குவாவிடம் தெரிவித்தார். கப்பல் பெரிய அலைகளால் தாக்கப்பட்டு ஒரு பாறையில் மோதி மூழ்குவதற்கு முன்பு கசிவு தொடங்கியது என்று அவர் மேலும் கூறினார். 7 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 15 பேர் RSHT பெங்குலுவுக்கு விரைந்தனர். மேலும் 19 பேர் மாகாணத்தில் உள்ள பயங்காரா காவல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று சோடிக் தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.